जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं सोगविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன, அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது. சில பேருக்கு, சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது, பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி பொறுத்தளவுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருந்ததுன்னு, நல்லதும் கெட்டதும் மாறி மாறி தான் இருந்தது. ஆனால் சில விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது, சில விஷயங்கள் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60-70% பார்த்திங்கன்னா மன உளைச்சல்லே தான் இருந்தது. எந்த விஷயத்துலையும் ஒரு நிம்மதி காட்டாமல், யாருக்கிட்டையும் சரியாக பேச முடியாமல், எதையோ வாழ்க்கையில் இழந்தது போல் ஏதோ நிறைய விஷயங்கள்லாம் கன்னிராசி பொறுத்தளவுக்கு இருந்தது. ஆனால் 2026ஆம் ஆண்டு கன்னிராசி எப்படி தெரியுமா? உங்கள் கணக்கு, உங்கள் கட்டுப்பாடு, உங்கள் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு முடிவால் உங்களுடைய வாழ்வு மாறும். இது மிக முக்கியமான விஷயம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026 நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றம் தரும், பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக கண்டிப்பாக அமையும். அந்த முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்றது நீங்கள் தான் அதை யோசித்து டெசிஷன் எடுக்க போகிறீங்க. அது ப்ளஸ் ஆர் மைனஸ் அது எல்லாமே உங்கள் கையில் விட்டுட்டாங்க. ஸோ உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் நடக்கும். பாசிட்டிவான சில விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படின்னா, பண வரவு நல்லாயிருக்கும், நீண்ட நாள் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒர்க்கெல்லாம் முடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும், ஃபேமிலி சப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும், ஹெல்த் ஸ்டெபிலிட்டிலாம் ஓரளவுக்கு நன்னா இருக்கும். நெகட்டிவான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது, சின்ன சின்ன விஷயத்துலலாம் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதர்ஸ் வேர்ட்ஸ் ஹர்ட்ஸ் என்று சொல்லலாம். மற்றவங்களுடைய வார்த்தைகள் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இருக்குது. அதே போல் சில விஷயத்துக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சில பேருக்கு பார்த்திங்கன்னா 2026 நடக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறேன். காலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
கை கால் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த சுளுக்கு ஸ்ப்ரெயின் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான சில சான்சஸ் வரும். சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸ்லிப்பரரி ஃப்ளோர், பாத்ரூம் இந்த மாதிரி இடத்துல வழிக்கு விடுறதோ, அது பெரியவங்களாக கூட இருக்கலாம், ஒரு எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அது மாதிரி தண்ணி இல்லாமல் ஏதாவது இது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரோடு ட்ராவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அவாய்ட் பண்ணணும். எக்ஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்துலலாம் ரொம்ப பார்த்து கவனமாக போயிட்டு வர்றது நல்லது. டூ வீலர் யூசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி உங்களுடைய இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக போட்டுட்டு கரெக்டாக போங்க. அலட்சியமாக செயல்பட்டிங்கன்னா கண்டிப்பாக விபத்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். சில பேருக்கு வந்து கிச்சனில் கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கூட ஏதாவது காய்கறி இருக்கும்போது எதாவது கட் பண்ணிக்கிறது, ஏதாவது ஒரு சிறு இன்ஜுரி அந்த மாதிரிலாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. சுட்டுக்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது. கவனமாக இருங்க. விசா ப்ராசஸ்லாம் ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஓவர்சீஸ் ஜாபுக்கெலாம் வந்து முயற்சி எடுத்தவங்களுக்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கூட உங்களோட அப்ளிகேஷன்ஸ் சீக்கிரமாக மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குலதெய்வ பலன்கள் உங்களுக்கு டுடே உங்களுக்கு அந்த டைமில் ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ நல்லா இருக்குது. குலதெய்வத்தோடைய ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். குலதெய்வத்தை நிறைய பிரார்த்தனை பண்ணுங்கள். அதாவது உங்களுடைய மேலதிகாரிகளால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்களால் சில தொந்தரவுகள் குறையும். புதிய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். ஒர்க்கு ப்ரெஷர் இருக்கும், ஆனால் வந்து நல்ல இனிப்பான தகவல்களாக உங்களுக்கு அமையும். ஸ்மால் கெயின்ஸ், அதே போல் கண்ட்ரோல்டு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். நியூ கஸ்டமர் என்ட்ரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பார்ட்னர்ஷிப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும். பீஸ்ஃபுல் அட்மாஸ்ஃபியர் ஃபேமிலியில் கண்டிப்பாக இருக்கும். எல்டர்ஸ் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் நல்லாயிருக்கும். ஹோம் ரிலேட்டட் குட் நியூஸ்லாம் உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர் மூவ் ஸ்டேபிளாக இருக்கும். சின்ன சின்ன வேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும், இல்லைன்னா கொஞ்சம் சண்டைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணு சொல்லி சில விஷயங்கள் பண்ணுவாங்க. கவனமாக இருங்க. அதே போல் மேரேஜ் விஷயத்தில் கல்யாண விஷயங்கள்லாம் கூடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபேமிலி எக்ஸ்பெக்டன்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்செப்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டல் இஷ்யூலாம் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் ப்ராசஸில் போய் நல்லபடியாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பையிங் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். எக்ஸாம் ரைட்டிங் கான்ஃபிடென்ட்டாக எக்ஸாம் எழுதுங்க. மாணவிகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கேஸ்ட்ரிக், ஸ்டொமக் இதெல்லாம் இருக்கும், சென்சிட்டிவாக இருக்கும். அவாய்ட் லேட் நைட் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே போல் டைம் கிடைக்கும்போது நீங்கள் கோவிலுக்கு போகணும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கோவிலில் எந்த கோவில்லாம் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நான் 2026 எனக்கு எந்த கோயிலுக்கு போனால் நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு கேட்குறாங்களே, நான் எந்த கோயிலுக்கு போனால் நான் எனக்கு சிறப்பாக என்னால் வர முடியும் அப்படின்னு சொல்லி சில கோவில்களாக இருக்கு இல்லையா, அந்தந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நட்சத்திர ராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது திருவாரூர் ராஜதுர்க்கை அம்மன் கோவிலுக்கு டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க. அது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு கோவிலாக இருக்கும். அந்த கோயிலுக்கு நீங்கள் டைம் கிடச்சிதுன்னு போயிட்டு வாங்க. அதே போல் வந்து அம்மன் வழிபாடு, சாஸ்தா வழிபாடெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதிலும் திருவாரூர் ராஜதுர்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். குரு வழிபாடு கூட நிறைய பண்ணுங்க. வியாழக்கிழமையில் சோமம் ஆனந்த சம்போதம், சோமார்க்க கிருதசேகரம் தட்சிணாபி அபிமுகம் வந்தே தட்சிணாமூர்த்தி மாசரை அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். சிறப்பாக இருப்பீங்க. வாழ்க வளமுடன். இதுவரையில் நாம் பார்த்தது ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது, ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பரிகாரம் வரையில் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே பொது பலன்கள். இது எல்லாமே இப்போ நான் பார்த்து சொன்னது எல்லாமே பொது பலன்கள். இந்த பொது பலன்களே பாதி பேருக்கு நிறையா அப்படியே சூட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். சில பேருக்கு சாமி நீங்கள் எனக்கு சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து, உங்களுடைய சுய ஜாதகம்னு நீங்கள் பிறந்த ஜாதகத்தை, ஜனன ஜாதகத்தை, ஜாதகம் இல்லையா நேம், டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பி கொடுத்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க 9884530146. இந்த நம்பருக்கு அனுப்பி கொடுத்து வாட்ஸ்அப்பில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு, சுவாமி நான் இந்த டைமில் நான் ஜாதகம் பார்க்குறேன், எனக்கு இந்த டைம் எனக்கு வசதியாக இருக்கும். எல்லாருமே வேலைன்னு இருப்பீங்க, அதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் நான் இந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கேன், ஓய்வாக இருக்கேன், நான் உங்ககிட்ட வீடியோ காலில் பேசணும் சுவாமின்னு சொல்லி வீடியோ காலில் நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னு உங்கள் ஜாதகத்திற்கான சுய ஜாதகத்திற்கான தீர்வு கிடைத்து அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுபம். வாழ்க வளமுடன், வளர்க ஞானத்துடன்.